சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் எழுந்து நிற்போம் என்று சொன்னான். இந்த வருடத்திலே தேவன் எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறார். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். 2025வது வருடத்தை காண செய்து இந்த முதலாவது மாதத்திலும் நாங்கள் கடைசி வாரத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாங்கள் இந்த நாளில் சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் சொல்லுவோம், என்னை இம்மட்டும் நடத்தி வந்ததுக்கு நானும் மாத்திரம் என் வீடும் மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறோம்? நானும் மாத்திரம் என்னுடைய வீடம் மாத்திரம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்தது. எனவே நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்துக்கோடு கூட அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 99வது சங்கீதம். ஒன்று முதல் 9 வசனங்கள். சங்கீதம் 99 1 முதல் 9 வசனங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களிலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியிலே பிரியப்படுகிறது. தேவனே, நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியை பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரின் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையை கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளி நீர் அவர்கள் கிரியல் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பதத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலினால் ஆலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த நல்ல தேவன் அவர் நம்மத்திலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சபை நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்திலே நிற்பது எவ்வளவு கிருபையாய் இருக்கிறது நமக்கு. அவர் பாராட்டின அந்த கிருபையினால் தான் இந்த நாளிலும் நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பது அவருடைய கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஜீவனையும் சுவாசத்தையும் நமக்கு கொடுத்து அவருடைய சமூகத்திலே அவரை பாடும்படியாய், உயர்த்தும்படியாய், போற்றும்படியாய் அவர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கடந்த வருடத்திலே தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே நிற்போம். கடந்த வருடத்திலே அவர் நம்மை எப்படியாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நடத்தி வந்த வழிகளை நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா,
சமூகத்தில் என்னுடைய எத்தனை பேருடைய இருதயங்கள் நன்றி உள்ளதாக இருக்கிறது பிள்ளைகளே. அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே அவர் தெரிந்து கொண்ட தேவன், நம்மை முன்னறிந்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே அவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நல்ல தேவனை பாடுவது துதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியமாயிருக்கிறது. நாங்கள் பாடும் பொழுது நம்முடைய உதடம் அவர் மீட்டுக் கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து பாடுகிறதா இருக்கிறது. நாங்கள் மீண்டுமா இந்த வரியை பாடி இந்த ஸ்டான்ஸாவை மாத்திரம் பாடி அப்படியே அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. நாட்களிலே நாங்கள் நிற்பது உங்களுடைய கிருபை, நாங்கள் நின்றுள்ளமாகாமல் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, எங்களை முன்கறித்து வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, கர்த்தாவே உங்களுடைய கிருபைக்குள்ளாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களே அப்பா. நாங்கள் அநாதிகளாய் அலைந்து திரிந்தவர்களாய் தேவனற்றவர்களாய் புறமானவர்களாய் இருந்த பொழுது உங்களுடைய அன்பு எங்களை சந்தித்தது. அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காய் மக்கள் நன்றி. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மட்டுமாய் நடத்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் சொல்லுவோம், எங்களை இதுவரை நடத்தி வந்ததற்கு நானே மாத்திரமே, வீடம் மாத்திரமே, சபை அப்பா ஆண்டவரே மாத்திரம் இந்த சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்துமாவை அவர் போஷித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார். நல்ல வேத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், சிறப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய மீட்பராய் இருந்து நாங்கள் இருளிலே நடந்தாலும் அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள இடத்திலே நம்மை அவர் அழைத்து சென்று நம்முடைய களைப்பை ஆற்றி இருக்கிறார். எங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். எனவே நாங்கள் குறைவில்லாமல் நாங்கள் இருக்கும்படியாய் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அந்த நல்ல மீட்பரை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். இறைவன் என்னை காக்கின்றார், குறையொன்று எனக்கு இல்லையே.
நம்மை பாதுகாக்கிற ஒரு இறைவன் உண்டு. அவர் தான் நல்ல மேய்ப்பராய் அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நாங்கள் தாழ்ச்சி அடையாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷித்து வழி நடத்தி நம்மை இதுவரை ஒரு குறைவும் இல்லாதபடி நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் பாதுகாத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எனவே ஒருவர் இந்த சபையிலே பொதுவாய் அந்த நல்ல மேய்ப்பர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். குறைவில்லாமல் அவர் நம்மை நடத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒருவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறீர்களா? அன்பான எங்கள் பரலோக பிதாவுக்கு பல கோடி ஸ்தோத்திரங்கள், நம்பிக்கை வாழ்த்துக்கள். அப்பா, நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் எல்லாம் நீங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்க ராஜா. ஆனா இந்த வருடத்திலும் சுவாமி ஆண்டவரே, அதிகமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அப்பாவை நிறைவேறுவதற்காக ஆண்டவரே நீங்கள் எங்களை இன்னும் அப்பா உற்சாகப்படுத்தும்படியாக நல்ல ஞானம் அறிவு புத்தியை கொடுத்து ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வழி நடத்தி உடைய கிருபையினாலே இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் சுவாமி. எங்களை தாங்கி சுமந்து தப்பிவித்து இதுவரை நாட்களும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை விசாரிப்பதற்கும் அப்பா நீங்கள் எங்களை நினைக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை தாங்குகிறீர்கள், சுமக்கிறீர்கள், தப்புவிக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா உடைய நித்திய கிருபையினாலே நாங்கள் அப்பா இந்த இடத்துல நிக்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் அப்பா. அவர்களை நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா. நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரையே அப்பா துதியின் மத்தியிலும் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க நடத்தி இருக்கிறீர்கள் சுவாமி. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை இந்த இடத்திலே நீங்கள் அழைத்து வந்து அவர்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க கண்மணி போல காத்து ஆண்டவரே அவர்களின் நேரமும் உம்மை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்களை ஒவ்வொருவரே நீங்கள் நினைவு கூர்ந்து வழி நடத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரம் எங்களை விட்டு பிரியாதபடி நீங்கள் எங்களை காத்து வருகிறீர்கள் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஒரு விசுவாச குடும்பங்களை விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அவர்கள் உற்சாகமாக ஆண்டவரே அப்பா இன்னும் அவர்கள் தங்களை ஊழியங்களை செய்ய நல்ல ஞானம் அறிவு புத்தியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கள். இன்னும் அவர்கள் புத்தி சேரவோடும் இன்னும் அறியவோடும் இன்னும் உற்சாகத்துடன் ஆண்டவரே தங்களுடைய ஊழியங்களை செய்து ஆண்டவரே
உம்முடைய வருகை அப்பா சீக்கிரமாக இருக்கின்றபடியால் ஒவ்வொரு திருச்சபைகளும் அப்பா எழுப்புதல் உருவாக வேண்டும். இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணுங்கள். இனிமாய் தூர இடத்திலிருந்து இன்றைய நாளிலே ஆண்டவரையே வருகை தந்த அப்பா இந்த ஊழியக்காரர்களை உம்முடைய வலிமையான கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்கிறேன். இன்னுமாய் அவர்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபையிலும் உம்முடைய வலிமையான நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் அப்பா நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இதுவரையில் நீங்க நடத்தி இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த மட்டில் காத்த வினேஸ்வரை இனிமேலும் காக்கும் ஜெகவாயிரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலனாக நீங்கள் எங்களோடு கூட நடத்தும். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி ஜெபித்து நிற்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. என்ன அறிவில்லை? தேவனை குறித்த அறிவில்லை. ஆனா நாங்க இந்த வருடத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனை நாங்க இன்னும் உண்மை அறிய வேண்டும். எத்தனை பேருக்கு விருப்பம்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும்? நாங்க இந்த வருடத்திலே அப்படி ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே நான் இன்னும் உங்களை அறிய வேண்டும் அப்பா. நாங்கள் உங்களை அறிந்து உம்மோடு கூட நீர் விரும்புகிற பிரகாரம் நான் இருக்கணும் என்று சொல்லி நாங்க வாஞ்சிப்போம். நாங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் தேவனை இன்னும் கிட்டி சேர முடியும். ஆமென். இன்னமும் அறியணுமே பிரசன்னம் மாத்திரம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. நாங்கள் அவரை இன்னுமாய் அறிவோம். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவோம். தேவ பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகுவோம். நாங்கள் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இந்த வருடத்திலே நாங்கள் ஒரு புதிய தீர்மானம். உலகம் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. அவருடைய அன்பு மாத்திரம்
அது மேலாததா இருக்கிறது, அது போதுமானதா இருக்கிறது. அந்த அன்புள்ள தேவனை நாங்கள் அவருடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்வோம். உலக காரியங்கள், அந்த காரியங்களுக்கு பின்னாலே நாங்கள் போகாதபடிக்கு அந்த அன்பு நேசரை பற்றி கொண்டு அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாமாய தேவன் நம்மிலே அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்னமும் அறியணுமே, போதுமானதா இருக்கிறது. நாங்க எல்லாருமா இப்பொழுது கூட நம்முடைய தலைமை போதருக்காய், நம்முடைய சபையின் மீட்பதற்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் அவருக்கு இந்த 2வது முறையும் அந்த வந்த ஆபத்திலிருந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற நம்முடைய தேவாதி தேவன் அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறபடினால இன்னும் பலப்படுத்தி அவரை ஸ்திரப்படுத்தி இன்னும் தேவன் அவருக்கு பலனை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் மாற்றும்படியாய் நம்முடைய போதகருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கட்டும். இன்னின்ன பகுதிகள் செயலிட்டு இருக்கிறதோ, இன்னின்ன பகுதிகளிலே பலவீனம் இருக்கிறதோ, என்னென்ன பகுதிகள் மீண்டுமா இன்னும் அது நல்ல பலப்பட வேண்டுமோ அந்த பகுதிகளிலே தேவனுடைய கரம் தொட்டு, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று. அவருடைய கரத்தை தொட்டு, அந்த காயப்பட்ட கரத்தை தொட்டு நம்முடைய போதகருக்கு அவர் பூர்ண சுகத்தை கொடுத்து அவர் நடத்தும்படியாய், தேவ கிருபை அதிகமாய் அவரை தாங்கும்படியாய் நாம் எல்லாருமாய் ஜெபிப்போமா? பலப்படுத்தும் போதகரே, பலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, பிரசன்னா பிரசன்னா பலப்படுத்துகிற போதகர் அவராயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய போதகரை கூட தேவன் தாமே அவர் பலப்படுத்தி இன்னும் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இப்பொழுது கூட தேவ பிள்ளைகளை நாங்கள் ஒரு ஜெபத்துக்காய் ஜெபிக்க போகிறோம்.
இந்த காலங்களிலே அநேகர் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறார்கள். மன அழுத்தம் எப்படியாய் மாற்றுகிறது? தற்கொலைக்கு நேராய் அவர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளும் அப்படி அநேகர் இருக்கிறார்கள். ஏனென்றால் தனிமை, வயது முதிர்மையினால் அவர்களுக்கு தனிமை, வியாதியினால் அவர்களுக்கு போராட்டம், வேதனை, பணப்பிரச்சனை, இப்படி அநேக காரியங்கள் அநேகரை என்ன செய்து டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறது. மனதிலே காயப்பட்டு அவர்களை என்ன செய்து டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை அவன் மரணத்துக்கு நீராய் தங்களுக்கு அவர் தனிமை உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானதாய் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தனிமையாய், வயது முதிர்ந்து, கைவிடப்பட்டு, பலவீனத்தினால், பணமின்றி, மருந்து வாங்க காசு இல்லாமல் இப்படி அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளை நாங்கள் எல்லாருமாய் ஜெபிப்போமா? இப்படிப்பட்டவர்களுடைய தேவனுடைய கரம் தாமே அவர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும், தேவைகளை சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமாய் ஜெபிப்போம். விடுதலை கொடுக்கும்படியாய் கேட்டும்படியாய் யாரெல்லாம் மனதில் குழப்பங்களோடு இருக்கிறார்கள் ஆறுதல் வார்த்தைகள், ஆறுதல் பாடங்கள் கொடுக்கும்படியாய் அநேக சபை பிள்ளைகள் மரணத்தை நோக்கி ஓடுகிறார்கள். கண்ணோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரை இந்த மரண கட்டுகளை நீக்கிக் கொள்ளும்படியாய் ஆண்டவரை இதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் மருத்துவர்களால் ஆண்டவரை இதற்கு ஒரு மரணமில்லை. ஆனால் உங்களால் முடியும். சந்திக்கும்படியாய் கர்த்தாவே உள்ள மன்றாடி நிற்கிறோம். ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே.
ஜெபிச்சு கொள்ளுவோம். இந்த நாளிலும் அழிந்து போகிற ஜனங்கள் தேவனை அறியத்தக்கதாய், இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் அவர்களை அழிந்து கொண்டு போகிறார்கள். அந்த ஜீவனுள்ள தேவனை அறியத்தக்கதாய் அவருடைய கண்கள் திறக்கப்படும்படி ஒருவர் சுருக்கமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓ தகப்பரே, ரட்சிக்கப்படாதவருடைய கைகள் குண்டி பொருந்தில ராஜா. உலகத்துல தகப்பரே எத்தனையோ பேர் தகப்பரே பாவத்திலும் சாபத்திலும் குடிவரிலும் சினிமாவும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை தேடி வந்த ரட்சகரை சோதரிக்கிறோம் ராஜா. அவருடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனையை சொருக்கம், ரட்சணிய சந்தோஷத்தை கொடுக்கிற வல்ல கத்தாவே சொல்கிறோம். அப்பா, இதுதான் இருந்தாலும் அப்படியே கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதையா. உலகமே மாயமாய் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருப்போரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவா இருக்கிறபடியா அண்ட சராசரியை படைத்த சர்வ லோகாதிபதியே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமியை பாதபடி என்று ஐரோப்பா நாடுகள், ஆசியா நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட பரிசுத்தாவின் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை தப்புரை கர்த்தரை தேட கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று தகப்பரை அறிக்கை செய்து வாழ தகப்பரை கிருபை செய்தவரே. அதுபோல என்கிற உறவுகள், என்கிற அப்பா பிள்ளைகள், மருமகன், பேர பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒளிந்து போகாது. சொன்னவரே கர்த்தாவே, அப்பா உடைய வார்த்தைக்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் சபையாராய் அப்பா ஆவலாய் நிற்கிறோம். இந்த நாளில் நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் அப்பா ஆண்டவரே அதற்காய் காத்திருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலும் பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே அப்பா விழுந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய செவைகளை அப்பா செவித்திறன் உள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்க ராஜா ஆண்டவரே. இருதயத்தில் என்னென்ன பகுதிகள் மாற வேணுமோ, உணர்வில்லாத பகுதிகள் இந்த நாளிலும் உணர்வடையற்று தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே. வார்த்தை கொண்டு வந்திருக்கிற மகனையும் அப்பா உடைய சிலுவை நிழலிலே மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவரே ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க விளங்கத்தக்கதாய் சுவாமி எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் வார்த்தை பகுதி முழுவதுமாய் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து